ஒரு காலத்தில் பிருந்தாவனம் கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் தன் தாயுடன் வசித்து வந்தான். அவன் ஒரு கருணை உள்ளம் கொண்ட குழந்தை, எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். அவரது தந்தை இறந்துவிட்டார். அவரது தாயார் அவனுக்காக அயராது உழைத்தார். ஒரு மாலை நேரத்தில் அர்ஜுன் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று சூரியன் மறைந்ததை கவனித்தான். வீடு திரும்பும் காட்டுப்பாதை இருட்டாகவும் ஆபத்தானதாகவும் காட்டு விலங்குகளால் நிறைந்து இருக்கும் என்று அவன் நினைத்தான். அர்ஜுன் பயந்து தொலைந்து போனான். அவன் உதவிக்கு அழைத்தான், ஆனால் யாரும் அருகில் இல்லை. கிருஷ்ணா, தயவு செய்து எனக்கு உதவுங்கள், நான் தொலைந்து போய்விட்டேன். அப்போது ஒரு புல்லாங்குழலின் மென்மையான இனிமையான சத்தம் காற்றை நிரப்பியது. அர்ஜுன் மேலே பார்த்தபோது மயில் இறகுடன் ஒளிரும் நீல நிற தோலை கொண்ட ஒரு சிறுவனை கண்டான். அவன் கண்கள் கனிவாக இருந்தன, புன்னகை இதமாக இருந்தது. பயப்படாதே குட்டி, சிறுவன் கையை நீட்டினான். வா, நான் உன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன். அர்ஜுனன் கிருஷ்ணரின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தான். அவர்கள் நடந்து செல்லும் போது இருள் மறைந்து பாதை மென்மையான ஒளியால் ஒளிர்ந்தது போல் தோன்றியது. காட்டு விலங்குகளின் சத்தங்கள் மறைந்து தெய்வீக அமைதியால் மாற்றப்பட்டது. விரைவில் அவர்கள் அர்ஜுனின் வீட்டை அடைந்தனர். கவலையுடன் அவரது தாய் அவனிடம் ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அர்ஜுனின் தாய் பையனுக்கு நன்றி சொல்ல திரும்பிய போது கிருஷ்ணர் போய்விட்டார். வாசலில் ஒரு மயில் இறகு மட்டுமே கிடந்தது. அர்ஜுன் சிரித்துக்கொண்டே இறகை தன் இதயத்திற்கு அருகில் வைத்துக் கொண்டான். கிருஷ்ணரே தன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல வந்திருப்பதை அவன் அறிந்திருந்தார். அன்றிலிருந்து அர்ஜுன் ஒருபோதும் தனிமையாக உணரவில்லை. ஏனென்றால் தூய இதயத்துடன் எப்போது அழைத்தாலும் கிருஷ்ணர் எப்போதும் உதவிக்கு இருப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான்.